ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்க திருப்பராணியில் இருக்கிற ஆதி ஜெகநாத பெருமாள் கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோவிலில் அம்பாள் வந்து பத்மாவதினி அம்பாள். 108 திவ்ய தேசங்களில் ஒரு கோவில் தான் இந்த கோவில். புலவர்கள், காவலர்கள், கண்வர்கள் அப்படின்ற முனிவர்கள்லாம் இந்த கோவிலில் வந்து யாகம் பண்ணியிருக்காங்க, தவம் இருந்திருக்காங்க. ராமபிரான் வந்து இந்த கோவிலில் தர்பை புல் மேலே படுத்துட்டு இருக்கிறது தான் இந்த கோவிலோட சிறப்பு. அவர் வந்து சயன கோலத்தில் இந்த கோவிலில் காட்சி அளிக்கிறார். 8ஆம் நூற்றாண்டில் ரொம்ப புகழ்பெற்ற கோவில்களில் இதுவும் ஒரு கோவில். பல்லவர்களால் கட்டப்பட்ட கோவில். 12 ஆழ்வார்களில் திருமங்கை ஆழ்வார் வந்து இந்த கோவிலில் 21 பாசுரங்களில் பாடியிருக்காரு. 8ஆம் 9ஆம் நூற்றாண்டுகளில் ரொம்ப புகழ்பெற்ற கோவிலாக இது இருந்தது. முதலாம் பராந்தக சோழன் இலங்கைக்கு போயிட்டு இலங்கையை வென்று வரும்போது அவருடைய பேரை இந்த கோவிலில் வந்து சங்கர ராகவன் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிட்டாரு. அவருடைய பையனும் கோதண்டராமன் சொல்லிட்டு மாற்றிக்கிட்டாங்க. பாண்டியர்களும் நாயக்கர்களும் இந்த கோவிலை ஆட்சி பண்ணாங்க. அதுக்கப்புறம் ராமநாதபுரம் சேதுபதி அவங்க தான் இந்த கோவிலை வந்து ஆட்சி பண்ணாங்க. அவங்களோட காலகட்டத்தில் 5 நிலை கொண்ட ராஜகோபுரமும் இந்த கோவிலில் கட்டுறாங்க. அதோடு இந்த கோவிலோட சிறப்பு அந்த புனித அரச மரம். அதுக்கு கீழே உட்காந்து புலவர்கள், காவலர்கள், கண்வர்கள் ஆகிய மகரிஷிகள் வந்து தவம் செஞ்ச பொழுது அசுரர்கள் வந்து அச்சுறுத்தினாங்க. அப்போ வந்து அந்த அரச மரம் தான் வந்து இறைவனே அந்த அரச மரமாக மாறி அவங்கள வந்து அச்சுறுத்தாமல் தடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு இருக்குது. ஓம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இலையெல்லாம் சத்தம் போடும் காற்றுல அசையும் போது. அதுக்கு கீழே வந்து நிறைய நாகம் வந்து பிரதட்சணை பண்ணியிருக்காங்க. இதோ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இந்த நாகம்லாம் வந்து குழந்தை வர வேண்டும் சொல்லிட்டு வேண்டிட்டு குழந்தை பிறந்தோடனே ஒவ்வொரு நாக இதுவை வந்து பிரதட்சணை பண்ணுறாங்க. யாராவது வேண்டிக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி நடந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து நாக சிலையை பிரதட்சணை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீதேவி பூதேவின்னு சொல்லிட்டு 2 சாமி இதில் இருக்காங்க. சீதாதேவிக்குன்னு தனி சன்னதி கிடையாது. ராமர் கூடயும் சீதாதேவி இந்த கோவிலில் இருக்க மாட்டாங்க. ஒரிசாவில் இருக்கிற ஆதி ஜெகநாதன் டெம்பிள் இருக்குல்ல, அதோட இந்த கோவில் வந்து ரொம்ப பழமையான கோவில் சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த இதில் வந்து திரு ப்ளஸ் புல் ப்ளஸ் அணை, அதாவது புல்லை வந்து விரிச்சு படுத்திருக்கிறது தான் திரு ப்ளஸ் புல் ப்ளஸ் அணை. அது வந்து மருவி திருப்புலானி அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வந்துருச்சு. ராமர், சுக்கிரவர், அனுமான் அவங்கெல்லாம் இந்த கோவிலில் வந்து அவங்கவுங்களுக்குன்னு தனித்தனியாக ஒரு சிற்பங்கள்லாம் இருக்கும். இதில் இருக்கிற ராமர் வந்து கையில் வில்லு அம்பு எதுவுமே இல்லாமல் சயன கோலத்தில் படுத்து உறங்கிட்டு இருப்பார். 9 அடி நீளம் இருக்கும் அவர் படுத்துட்ருக்க சயன கோல சிற்பம். 8ஆம் நூற்றாண்டில் வந்து செங்கற்களால் கட்டிட்டு இருந்த கோவில் வந்து அப்புறம் சோழர்கள் வந்து கருங்கல்ல வந்து கட்ட ஆரம்பித்தாங்க. அகநானூரில் இந்த கோவிலை பற்றி சொல்லியிருக்காங்க. இங்கேருந்து 4 கிலோமீட்டரில் பீச் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தசரதரே இங்கே வந்து தான் புத்திர பாக்கியம் வாங்கினாருன்னு சொல்லிட்டும் சொல்கிறாங்க. ராவனுடைய தம்பி விபீஷணன் வந்து இங்கே தான் வந்து ராமருடைய காலில் விழுந்து பாவ மன்னிப்பு கேட்டு ராமரோடைய சேர்ந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சமுத்திரராஜன் சொல்லிட்டு இங்கேருந்து சமுத்திரராஜன் அப்படின்னு சொல்கிற அந்த கோவிலுக்குமே கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ராமேஸ்வரம் போகிறவங்க எல்லாருமே இந்த கோவிலுக்கு போயிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்கிறாங்க. கண்டிப்பாக டைம் இருக்கும்போது இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. யாராவது குழந்தை பாக்கியம் வேண்டிக்கிறீங்க அப்படின்னா இந்த கோவிலில் வேண்டிக்கிட்டு அந்த சிலையை வந்து பிரதட்சணை பண்ணுங்கள். உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற்றினதுக்கப்புறம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.